பழனி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆவணி மாதம் கடகராசிக்கு என்ன பலன்கிறது பார்ப்போம். ராசியிலேயே புதன் இருக்கிறாருங்க. இவ்வளோ நாளாக பாருங்கள், கடகராசியில் மேலேயே சூரியன் இருந்தார் ஆடி மாதம் முழுவதும். பொதுவாக கடக லக்கணம் கடக ராசியில் நமக்கு ஆடி மாதம் முழுவதும் சூரியன் இருந்தால் நம்ம மேலே சூரியன் உட்கார்ந்து நம்மளுக்கு மண்டை காய்ச்சல் தான், தலைவலி தான், உடல் கெடுதல், உடல் உபாதை. அதாவது சூரியன் போய் நம்ம மேலே உட்காந்து தான் எரிச்சலுங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஆடி மாதம் படாத பாடுபட்டிருப்போம். ஏன்னா நம்ம மேலே சூரியன் உட்காந்துருக்காரு. எப்பொழுதும் நான் பல காணொலிகளில் சொல்லியிருக்கேங்க, நம்ம பிறந்த மாதமும் நம்ம ராசி மேலே இருக்கிற சூரியனும் சந்திராஷ்டம மாதம்னா, இப்போ கடகராசின்னா மாசி மாதம் சந்திராஷ்டம மாதம், அந்த மாதமும் கடகராசிக்கு ஆகாதுங்க. கடகராசிக்கு ஆடி மாதம், அடுத்தது பிறந்த மாதம், அதே மாசி மாதம் 8வது மாதம், அதான் நம்ம ராசியிலேருந்து 8வது மாதம். அந்த மாதிரி நமக்கு சங்கடங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்போ நமக்கு ஆவணி மாதம் பிறந்துருச்சுங்க. கொஞ்சம் சூடாக பேச்சு வரும், ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி 31/8 வரைக்கும் இருந்த செலவு விரயத்துக்கு உள்ள யோசனைகள் வந்து கொண்டே இருக்குங்க. ஏன்னா நம்ம ராசியில் புதன் இருக்கிறார், விரயத்தை தூக்கி வச்சுருக்கோம், நம்ம மேலே வந்திருக்கு. அப்போ பாருங்கள், செலவுக்கு தான் யோஜனை வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதம். இதுக்கு நம்ம தான் பொறுப்பு. சும்மா இருக்க மாட்டோமா, அதை செய்யலாமா இதை செய்யலாமாங்கிற எண்ணங்களை தூண்டும் கடகராசிக்கு. அதனால் 2வது அஷ்டம சனி வேறு நடக்குது பாருங்கள். அதுக்கு ஏதாவது கட்டட வகையில், சகோதர வகையில் நம்மளுக்கு சங்கடங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். மண், மனை, கட்டிடம், வாகனம், இதில் ஏதாவது செலவு எழுத்துக்கிட்டே வரும். பரவாயில்ல, அஷ்டம சனி செலவுக்கு தகுந்த வருமானத்தை கொடுப்பார் 11ல் இருக்கிற குரு. அதனால் கடகராசிக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் தெம்பு கொடுக்குறார் 11 லாபத்தில் இருக்கிற குரு. அடுத்தபடியாக பாருங்கள், 26/8/2024 சுக்கிரன் போய் கன்னிக்கு போயிடுறார். கன்னியில் போய் கேதோட சேர்றார். 3ஆம் இடத்துல இருந்த சகோதர வகையிலையும் 3ஆம் இடத்துல இருக்கிறார். கடகத்துக்கு 3 இல்லைங்களா, 3ல் போய் நமக்கு சுக்கிரனும் கேது இருக்கிறதுனால யூரினல் இன்ஃபெக்ஷன், அதாவது நமக்கு உஷ்ண உபாதை, நீர்க்கடுப்பு, இது மாதிரி சில உபத்திரவங்கள் அலர்ஜி பண்ணுங்க. அடுத்தது பாருங்கள், சகோதர வகையிலையும் கட்டட வகையிலையும் செலவு வைக்கும். கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா அஷ்டம சனியை மெதுவாக ஓட்டுங்க. அடுத்தபடியாக 1/9/2024 சூரியன் 2க்கு போயிடுறார். அதாவது கடகத்தில் இருந்து புதன் 2க்கு போயிடுறார். அப்போ சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்த பிறகு கடகராசிக்கு சூரியனும் புதனும் சேர்ந்து புதாத்திய யோகம் அடிக்குதுங்க. யோகம் லக்னாதிபதியே ராசி அதிபதியோ போய் 2ல் இருக்கிறார். நமக்கு லக்னத்தில் இருந்த புதன் போய் அங்கே இருக்கிறார். நமக்கு சூரியனும் புதனும் புதாத்திய யோகம் செஞ்சு நமக்கு சிறப்பான யோகத்தை கடகராசிக்கு செய்ய போகிறாருங்க. இந்த 3ல் இருக்கிற கேதும் சுக்கிரனும் ஏதாவது நமக்கு சில உபாதைகளை கொடுப்பாங்க. ஏன்னா அலர்ஜியாக இருக்குது பாருங்கள். அது ஏற்கனவே நம்ம கடகத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதி. அவர் போய் இப்போ நீச்சமாகி கேதோட சேர்ந்துருக்கிறாரு. அதனால் வாகன வகையில் நமக்கு உடல் ரீதியாக கொஞ்சம் சிரமத்தை, அலர்ஜி மாதிரி ஏதாவது உபாதை, அது காதில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குங்க. சனி பார்வை இருக்குதுங்க. அஷ்டம சனி நடக்குதா இல்லைங்களா, நம்ம கண்ணில் கூட உபாதை வரும். ஏன்னா சுக்கராச்சாரியருக்கு ஒரு கண் ஊனம் பாருங்கள். அப்போ சுக்கிரன் நீச்சமானால் கண் கொஞ்சம் பாதிக்கும். அதாவது கண்ணாடியை மாற்றுற மாதிரி வரும். கண்ணுக்கு ஏதாவது உஷ்ணமாக கண் சேப்பாயிடும். ஏதோ சிறு உபாதை, அலர்ஜி தாங்க, ஒன்றும் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதனால் தந்தை வகையில், அரசு வகையில் சங்கடம் ஏற்படலாம். செலவும் ஜாஸ்தி வரும். இந்த மாதம் கொஞ்சம் சூடான பேச்சு வருங்க. ரொம்ப நிதானமாக கடைப்பிடிங்க. நமக்கு
கடகத்துக்கு 2ல் சூரியன் இருந்தாவே குடும்பம், கண், முகம்னு அர்த்தம். அப்போ கண் வந்து நமக்கு எரிச்சல் கொடுக்கும். இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுங்க. ஆட்சியாக இருக்கிறார், பெருசாக வரார். அடுத்தபடியாக பாருங்கள், நமக்கு வந்து ஆடி மாதத்தில் நமக்கு பல நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் சூரியன் நம்ம மேலே இருந்து நம்மளுக்கு எரிச்சலை உண்டு பண்ணார். இப்போ 2ல் போய் சிம்மத்துக்கு போய் சூரியனும் புதனும் சேர்ந்து புதாத்திய யோகம் கிடைக்குதுங்க. அதனால் நமக்கு ஆடி மாதத்தை விட இந்த ஆவணி மாதம் கடகராசிக்காரங்களுக்கு யோகமான மாதங்க. அடுத்தபடியாக பாருங்கள், 17ஆம் தேதி வரவு மகிழ்ச்சி, 18ஆம் தேதி டென்ஷன், 19 வீண் வேலை, வெட்டி அலைச்சல், வீண் பிரயாணம், 20, 21, 22 சந்திராஷ்டமம் உஷார், 23 டென்ஷனுங்க, 24 மகிழ்ச்சி, வரவு, சந்தோஷம், 25 அப்படி தான் டென்ஷனுங்க. 25 கூடுதலான டென்ஷன் இருக்கும், ஜாக்கிரதையாக இருங்க. எதையும் டேக் இட் யூஸ் பண்ணிக்கோங்க, வெயிட்டு கொடுக்காதீங்க. 25 டென்ஷன் இருக்கும். 26, 27 தடங்கள், தாமதம், அலைச்சல், 28, 29, 30 எக்கச்சக்க செலவுங்க. தண்ட செலவெல்லாம் நடக்குங்க. உஷாராக நடந்துக்கோங்க, கோவப்படாதீங்க. நடக்கிறது தான் நடக்கும். செலவானால் ஆகிட்டு போகுதுங்க. உடல் நலம் மட்டும் கெடுக்காமல் பார்த்துக்கோங்க. அதுவே தெய்வ செயல். காசை செலவு பண்ணுறது அஷ்டம சனி போய் எக்கச்சக்கமாக விரையம் தான் கொடுப்பார். ஒன்றுக்கு டபுளாக செலவு பண்ணுவார். நமக்கு நோய் நொடி இல்லாமல் நமக்கு செலவோடு போகுதுன்னு நினச்சிக்கணுங்க. அடுத்தபடியாக பாருங்கள், 31 கட்டட வகையில் செலவு. அடுத்தபடியாக பாருங்கள், 1, 9 வரவும் செலவும் நம்மளே காரணம், இழுத்து போட்டுக்கிறோம் செலவுக்கு. அடுத்தபடியாக பாருங்கள், 2, 3 கண்ணில் உபாதை, அலர்ஜி, சூடான பேச்சு வரும், எச்சரிக்கையாக இருங்க. 4, 5 வரவு மகிழ்ச்சி, 6ஆம் தேதி டென்ஷன் வரும், கோபம் வரும், பொறுமையாக இருங்க. அடுத்தது பாருங்கள், 7ஆம் தேதி சகோதர வகையில் சங்கடம், வாகன தொல்லை, இது மாதிரியெல்லாம் வருங்க. 8 டென்ஷன் ரொம்ப கூடுதலாக இருக்கும், பொறுமையாக இருங்க. 9 தந்தை வகையில் உபாதை ஏற்படும், இல்லை நமக்கு தேவையில்லாத டென்ஷன் ஏற்படும். அடுத்தது 10 வரவு மகிழ்ச்சி, சந்தோஷம், 11 தடங்கள், தாமதம், 12 வரவு மகிழ்ச்சி, சந்தோஷம், 13 டென்ஷன் இருக்குங்க. 14, 15 வீண் வேலை, வெட்டி பிரயாணம், தேவையில்லாத பிரயாணம் வரும், பார்த்துக்கோங்க. 16 சந்திராஷ்டமம், அன்றைக்கி சூதகமாக நடந்துக்கோங்க. சந்திராஷ்டமத்துக்கெல்லாம் ரொட்டீன் ஒர்க் இருக்கிறத மட்டும் பார்க்கணுங்க. புதுசாக எந்த வேலையிலையும் ஈடுபடுத்திக்காதீங்க. அன்றைக்கி பாருங்கள், சந்தோஷமாக பேசி கூட வம்பு வளர்ந்துடும். அது மாதிரி அன்றைக்கி தெய்வ சிந்தனையோட சந்திராஷ்டமத்தை தள்ளணுங்க. வணக்கம்.